ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படம் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அத்தாச்சி, சின்ன மச்சான், சாரா, பாப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. காரில் முன்னாடியே கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தனால அதை பார்த்துட்டு மச்சானும் நானும் வண்டியில் போகிறோம். இது என்ன படம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிலீஸ் ஆனிச்சுன்னா தனுஷ் நடித்த படம். அந்த படத்துக்கு தான் இப்போ எல்லோரும் போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி போய், ஏன்னா லீவு இருக்கிறது இல்லை, அதனால் போகலை. இப்போ வாங்க, ஏன்னா மறுநாள் மே 1ங்கிறனால நிறைய வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஹாலிடே இருந்துச்சு. எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. அதனால் சரி வாங்க ஒரு நாள் தானே அப்படின்னு எல்லோரும் கிளம்பியாச்சு. இந்த சைடு வந்தால் நான் இந்த வீடியோ எடுப்பேன். ஒட்டகச்சிவிங்கி எனக்கு பிடிக்கும் அந்த பிளேஸு. அப்படியே அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துன்னு எழுதியிருக்கும், அதுதான் இருக்கும். இந்த சைடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த இடம் அப்படின்ட்டு. ஐமேக்ஸ் தேட்ரு போகிற வழியில் இந்த சைட்லேருந்து இங்கேருந்து பார்த்தா அந்த ஆளுநர் மாளிகையும் அம்பேத்கர் சிலையும் இங்கேருந்து தெரியும். ஆனால் அந்த லைட்டு இதுக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வெளிச்சமாக ஸ்டார் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கட்டும். அதையும் குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா கலர் கலராக இருந்துச்சு. ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு டிராஃபிக்லாம். இப்போ என்ன மணி ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காங்க. நாங்கள் இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். லைட்டு வெளிச்சத்தில் நல்லா சூப்பராக தெரிவாங்க. அம்பேத்கர் சிலை ரொம்ப சூப்பராக தெரியும். அது இந்த தேட்டருக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த சைட்லலாம் இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கம்பு அதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து பக்கத்துலேயுமே வந்துட்டோம் தேட்டருக்கு. இது ஐமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் பிரசாந்த் தேட்டருன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தா ஐமேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் போகலாம். நான் இப்போ தான் இந்த பார்க்கிங்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 வீலர் பார்க்கிங்கெல்லாம் வெளியில் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வெளியிலே வச்சுட்டு தேட்டருக்குள்ளே போவோம். அண்ணன் அவங்க தான் போய் கார்லாம் உள்ளே வச்சுட்டு வருவாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். சரி வாங்க, எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே நிறுத்திட்டு நம்ம இனிமேல் மேலே போகலாம். அப்படியே சும்மா மச்சானே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கிளியராக தெரியாது, ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும். அப்புறம் லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா நல்லா மூஞ்சி பிரைட்டாக தெரிஞ்சு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வாங்க இனிமேல் மேலே போகலாம். இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசி படிஞ்ச மாதிரி கொஞ்சம் பச்சை கலரில் தெரியும். இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. அத்தாச்சியெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்கல. வாங்க நம்ம மேலே போகலாம் அப்படின்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்தோம். இங்கே கீழே எதுவும் இல்லை. சரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்ட்டு இதில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நடக்கிறது படி. நம்ம போனோன்னே அது ஆன் ஆகும். சரி வாங்க அப்படியே ஒரு குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். அந்த சைட்லலாம் மணி பிளான்ட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம இப்போ போகிறோம். இங்கே விளாட்றதெல்லாம் நிறையா இருக்கும். அந்த கிரிக்கெட் இருக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கும். இங்கே நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், அத்தாச்சியெல்லாம் காணோம். அப்படியே சும்மா குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அத்தாச்சிக்கு ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் சாரா வந்துச்சு. நாங்கள் தேடி தேடி பார்த்து இங்கிட்டிருந்து அங்கிட்டு சுற்றி அங்கிட்டிருந்து எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு உட்கார்றதுக்கு, அங்கே உட்காந்துக்கிருந்தோம். மச்சான் பாருங்கள், படம் பார்க்குற இடத்துலையும் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் லவ்வர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாரா போய் அந்த பக்கத்து உட்காந்தோன்னே சாராவை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அப்புறம் பாப்பாவையும் தூக்கிட்டு போய் உட்காந்துருந்துச்சு. அப்புறம் நான் பாப்பாலாம் போயிட்டு கலர் கலராக லைட் எறிகிறதெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா வேடிக்கை பார்க்கும் பாப்பா. கலர் லைட்டு விளையாடுறது இதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரா பாருங்கள், ஒவ்வொன்றா போய் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. முள்ளியை பார்த்தீங்களா, எப்படி நல்லா முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். என்னடா புதுசு புதுசாக தெரியுது அப்படின்னு. அப்படியே பாப்பாவோட நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு, இது சாரா வைக்கிறீங்க எடுங்கத்த அப்படின்னுச்சு. அது வந்து விளையாண்டுச்சு. அந்த 4மே ஒரே இதில் நிற்கிற மாதிரி. அதை 2 கையில் பிடிச்சிட்டு இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு மறுபடியும் அதையும் எடுத்து வச்சிருச்சு. அது நின்றுச்சு. அதுக்கு இன்னும் கார்டு வச்சாதான் அது விளையாட முடியும். இது நாங்கள் சும்மா போய் பார்த்துக்கிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா டைனோசர். சாரா வந்து சுடுது டைனோசரை. அந்த மாதிரி பாப்பா பாருங்கள் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா வேடிக்கையெல்லாம் பார்க்கும். டைனோசரை தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை சும்மா குட்டி குட்டியாக வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா தூக்கம் வந்துருச்சு. கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சாராவும் பாப்பாவும் நிற்கிற மாதிரி வீடியோ எடுத்திருந்தோம்.
அங்கே பக்கத்துலேயே அங்கிட்டு சுட்டுக்கிட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவை வச்சுக்கிட்டு சாராவும் சுட்டுச்சு. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுங்கத்த வீடியோ எடுங்கத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் எடுத்தாச்சு. இது வந்து ஆள் இல்லை, சரி சும்மா அது விளையாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வாங்க இன்னும் நிறையா இருக்குது இங்கே விளையாடுறது, நல்லா கலர் கலராக இருக்கும். அதுக்கெல்லாம் கார்டு வச்சா தான் அதில் விளையாட முடியும். இதெல்லாம் நம்ம கை வச்சா சும்மா எதுவும் ஆகாது. அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க. பாப்பாவுக்கு உட்காந்தா அவ்வளோவா ஸ்டேரிங்கை பிடிக்க வரல, கொஞ்சம் பக்கத்தில் நிப்பாட்டினோன்னே நல்லா பிடிச்சிக்கிருச்சு. எல்லோரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கட்டு அவங்க மம்மியும் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி ஓட்டுதுன்னா அவங்க அக்காவை எப்படி முழிச்சு பார்க்குதுன்னு. நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, தூங்காமல் 10-11 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. சரி படத்துக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அங்கிட்டு மசாஜ் இது ஃபோன் கவரு நிறையா இருக்கும். மால்னாவே நிறையா இருக்கும். இப்போ வாங்க நம்ம படத்துக்கு மேலே போக போகிறோம். சாரா பாருங்கள் நல்லா போஸ்லாம் கொடுக்கும். அத்தாச்சி அங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மச்சான் பாப்பாவை தூக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மச்சானும் சின்ன மச்சானும் அத்தாச்சியும் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ அங்கே எடுக்காதன்னு சொன்னாங்க. நான் எடுத்துட்டேன், நான் போட்டுருவேன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாங்க அப்படியே நல்லா ஃபன்னாக போச்சு. அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு கீழெல்லாம் நடக்க வச்சோம். அதெல்லாம் அத்தாச்சி போடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகலை, 11 மணிக்கு தான் படம். தமிழ் படம் தான், தனுஷ் படம் கரை அந்த படம். இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஓப்பன் பண்ணோன்னே சின்ன மச்சானும் அண்ணன் பாப்பா இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு. பாப்பாவை பாருங்கள் எப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. தூங்கவே இல்லை, 11:30 வரைக்குமே ஓரளவுக்கு முழிச்சிருந்துச்சு. நல்லா படம் பார்த்து. இதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். சாராவும் மச்சானும் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்டர்வலில் வாங்காமல் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் மாமாவும் மருமகளும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கருப்பாக தெரியும், அதனால் வெல்கம் தான் போட்டிருக்காங்க. சாரை பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பாப்பாவும் பாருங்கள் இவ்வளோ நேரம் தூங்காமே உட்காந்துருக்கு, சூப்பராக இருக்கான். நல்லா முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம். இதுக்கப்புறம் பாருங்கள் அது எப்படி உக்காந்துருக்கும் அப்படின்னு. இது குளிர் வேறு, ஏசி. அப்புறம் அங்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாப்கார்ன். எப்படி உட்கார வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதை உட்காந்துக்கிட்டு படம் பார்க்குது எங்களை மாதிரி. இப்போ ஃப்ளாஷ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குன்னு. வாய்க்கில் துணியை வச்சுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி நல்லா போத்திக்கிட்டு உட்கார வச்சுன்னு நல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். அப்புறம் படமும் போட்டாங்க. நான் பெருசாக எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, காப்பிரைட் வரும் அப்படிங்கிறனால சும்மா கடன்னு ஓட்டி விட்டாச்சு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. கரை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1:50க்கு அப்படி முடிஞ்சிருச்சு படம். அதை முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நிறைய பேர் வந்திருந்தாங்க தமிழ்காரர். இந்த மாதிரி இடத்துல தான் தமிழ் மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியும். பாப்பா தூங்கிருச்சு, கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு, அப்புறம் தூங்கிருச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் போகிறது அதெல்லாம் பெருசாக எதுவும் எடுக்கலை. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அத்தாச்சி, அண்ணன், மச்சான், சாரா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே நாங்கள் இப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.